விக்ரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் 2 அத்தியாயம் 36. காலாமுகர் யார்? சபை மண்டபத்தில் எழுந்த கலகலப்பு அடங்க வெகு நேரம் பிடித்தது. காலாமுகரை காண்பதற்காக அவரவர்கள் தத்தமது இருப்பிடத்தினின்றும் எழுந்தனர். மிக பயங்கரமானவர் என்றார் ஒருவர். இவரை பிடிப்பதற்கு சோழ வீரர்கள் பெருமுயற்சி செய்தனர் என்றார் மற்றொருவர். மாயமந்திரங்கள் இவருக்கு நிறைய தெரியுமாம். இந்த சபையிலிருந்து கூட நொடியில் மறைந்துவிடக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கிறதாம் என்றார் வேறொருவர். அருள்மொழிவர்மருடைய திறமையே திறமை. சரியான சமயத்தில் காலாமுகரை சிறைபிடித்து வந்துவிட்டார் என்றெல்லாம் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். மெல்லத்தான் பேசினர் என்றாலும் அது பெரும் ஆரவாரமான ஒலியாக அந்த மண்டபத்தில் எழுந்தது. அமைதி அமைதி என்று அதிகாரியொருவர் கூவினார். மதுராந்தகர் ஏதோ சொல்ல முயன்றார். அருள்மொழிவர்மர் எழுந்து கையை உயர்த்தி, சபை மண்டபத்தில் இவ்வாறு அமைதியை குலைத்து பெருங்குரல் எழுப்புவது முறையன்று. முக்கியமான வழக்கின் விசாரணை நடக்கும் வேளையில் நிசப்தத்தை கடைபிடிக்க வேண்டும். பல அற்புதமான செய்திகளெல்லாம் வெளிப்படப் போகின்றன என்று கூறவும் உடனே பெரும் ஒலி அடங்கியது. ஊசி விழுந்தாலும் கேட்கும் அளவுக்கு அமைதி நிலவியது. என்ன நேரப் போகிறதோ என்னும் துடிப்பு ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருந்தது. இதற்குள் காலாமுகர் சபை மண்டபத்திற்கு வந்துவிட்ட செய்தி நகரத்தில் சிறிது சிறிதாக பரவியது. சபை மண்டபத்திற்கு எதிரே சிறிது சிறிதாக மக்கள் கூடலாயினர். சிலர் சபை மண்டபத்திற்குள் நுழையவும் முற்பட்டனர். அவர்களை தடுத்து ஒழுங்குபடுத்துவதற்காக சங்கரதேவன் வெளியே விரைந்தான். சபை மண்டபத்தின் வெளியே ஏராளமான வீரர்கள் நிறுத்தப்பட்டனர். காலாமுகர் அமர்வதற்கு ஓர் இடம் கொடுக்கப்பட்டவுடன் சபையோர் திகைத்தனர். சோழ நாட்டிற்கு விரோதமாக சூழ்ச்சி செய்தவர்களுக்கு சபையில் இடமா என்று மற்றவர்கள் அதிசயித்தனர். அவர்கள் அதிசயமும் ஆவலும் அதிக நேரம் நீடிக்கவில்லை. ரவிதாசன் ஏதோ கூற முற்பட்டான். என்னதான் எனக்கு சோழ நாட்டின் மீது வெறுப்பு இருந்தாலும் அவர்கள் மற்றவர்க்கு அளிக்கும் மதிப்பும் மரியாதையும் மகத்தானவைதான். நான் தான் குற்றம் சாட்ட பெற்றவன். என்னுடன் சதி செய்தவர் காலாமுகர். ஆனால் அவரது முற்கால மதிப்பு கருதி அவருக்கு அமர இடம் அளித்திருப்பதற்கு பாராட்டுகிறேன். ஆனால் என் பாராட்டுதல்களை யார் ஏற்கப் போகிறார்கள்? ஆனால் பல உண்மைகளை கூறும்போதுதான் என் மதிப்பு தெரிய வரும். இங்கே கூடியுள்ள பொது மக்களும் சிற்றரசர்களும் தங்கள் மனத்தை அப்போது மாற்றிக்கொள்வார்கள் என்று பேசும்போது அருள்மொழிவர்மர் குறுக்கிட்டு, நேரம் இருப்பது குறைவு. அந்த நேரத்தில் நாம் பல உண்மைகளை அறிவது மிகவும் பயனுடையதாயிருக்கும். காலாமுகர் ஒருவர் சோழ நாட்டில் பல காலமாக உலவி வருகிறார். அவர் இந்த நாட்டிற்கு விரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்று எல்லோரும் பேசிக்கொண்டனர். நான் கடல் கடந்த நாட்டிலிருந்து திரும்பியவுடன் என்னை முதலில் சந்தித்தவர் காலாமுகர்தான் என்று கூறியவுடனேயே சபையினரின் வியப்பு அதிகமாயிற்று. காலாமுகரை பற்றி அறிந்திருந்தும் அருள்மொழிவர்மர் இவ்வளவு நாள் ஏன் சும்மா இருந்தார் என்று வியந்தனர். அருள்மொழிவர்மர் தம் உரையை தொடர்ந்தார். காலாமுகரை நான் அறிவேன். அறிந்துமா அவரது நடவடிக்கைகளை தடுக்காமல் இருந்து விட்டேன் என்று நீங்கள் வியப்படையலாம். காலாமுகர் ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டார் என்பதை நான் முதலிலேயே உணர்ந்து கொண்டேன். முதிய பிராயத்திலும் அவர் இதுபோல் காடு மலை என்று அலைகிறாரே என்று நான் கவலையும் கொண்டேன். ஆனால் அவர் ஒருவரால் தான் பல உண்மைகளை வெளிப்படுத்த முடியும் என்பதை அறிந்தவுடன் சமாதானம் அடைந்தேன். தக்க சமயம் எதிர்பார்த்திருந்தேன். அவரையும் அழைத்து வந்தேன் என்றார். ரவிதாசன் முகத்தில் ஏளனமான ஒரு சிரிப்பு மிளர்ந்தது. இதுவரையில் துயரத்தில் ஆழ்ந்திருந்த பரமேஸ்வரனும் கூட இப்போது நம்பிக்கை ஒளி தோன்றிவிட்ட தெம்பில் கவலையை சிறிது நீக்கி நிமிர்ந்து நின்றான். ரவிதாசனை நோக்கி பொருள் நிறைந்த புன்னகையொன்றை பூத்தான். அதை ஆமோதிப்பது போல ரவிதாசனும் தலையை அசைத்தான். காலாமுகரை நோக்கி பெருமிதத்துடன் தலையை ஆட்டினான். ஒருவேளை அது ஏதாவது சங்கேத செய்கைகளோ என்னவோ? அவனையே பார்த்து கொண்டிருந்த சபையோர் மனத்தில் ஏதோ கவலை ஏற்பட்டது. அனிருத்த பிரம்மராயரை அழைத்து வருவதாக கூறிய அருள்மொழிவர்மர் யாரோ காலாமுகரை அழைத்து வந்து உட்கார வைத்து அவரை தனக்கும் தெரியும் என்று கூறுகிறாரே என குழப்பம் கொண்டனர். திருக்கோவலூர் மலையமானும் சம்புவரையரும் ஒரே சமயத்தில் எழுந்து பேச முற்பட்டனர். சம்புவரையன் உட்கார்ந்து விடவே மலையமான் கேட்டார்,
ஒன்றும் புரியாமல் குழப்பமாக இருக்கிறதே. அனிருத்த பிரம்மராயரை அழைத்து வர ஏற்பாடு செய்திருப்பதாக கூறிய இளவரசர் யாரோ காலாமுகரை அழைத்து வந்து உட்கார வைத்திருக்கிறார். அதோ ரவிதாசன் அவரை பார்த்து புன்னகை புரிகிறான். ஒன்றும் விளங்கவில்லையே என்று கூறவும் அருள்மொழிவர்மர் மீண்டும் எழுந்து, மலையமான் கேட்பது நியாயமானது. அவருக்கு நான் சமாதானம் கூறுவதை விட காலாமுகரையே கூற செய்வது தகுந்ததாயிருக்கும் என நினைக்கிறேன். மன்னர் கட்டளையிட்டால் என்று கூறவும் மதுராந்தகர் ஆமோதித்தவர் போல் தலையசைக்க காலாமுகர் மெல்ல இருக்கையை விட்டெழுந்து பேசத் தொடங்கினார். அவர் மெதுவாக பேசினார். குரல் மெல்லியதாக இருந்தாலும் வார்த்தைகள் தெளிவாக வந்தன. எல்லோரும் பரபரப்பும் ஆர்வமும் மிக அவரது உரையை கேட்கத் தொடங்கினர். அவர் என்ன சொல்லப் போகிறார் என்று ரவிதாசனும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தான். ஒரு கணம் அவர் ஏன் இங்கு வந்தார் என்று கூட அவனுக்கு ஐயம் ஏற்பட்டது. நமக்கு விரோதமாக எந்த சம்பவத்தை பற்றியோ செய்தியையோ அவர் கூறினாலும் அவரும் பழி நின்று தப்ப முடியாது என்றே அவன் எண்ணினான். நமது ஒவ்வொரு காரியத்திலும் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். ஆனால் அருள்மொழிவர்மரை அவர் சந்தித்திருக்கிறாராமே. ரவிதாசன் உள்ளத்தில் அப்போது பலவித சலனங்கள், குமுறல்கள் தோன்றினாலும் அவை அவன் முகத்திலே பிரதிபலிக்கவில்லை. அவன் கம்பீரமாக நின்றான். எத்தகைய ஆபத்தையும் எதிர்பார்க்கும் துணிவு அவனுக்கு இன்று நேற்று ஏற்பட்டதா? 10-15 ஆண்டுகளாக வளர்க்கப்பட்ட கடினமான தைரிய உணர்வு அல்லவா? காலாமுகர் பேசினார். சமயவாதிகளுக்கு, மத தொண்டர்களுக்கு அரசியல் காரியங்களில் தொடர்பு ஏன் என்ற சந்தேகம் உங்களுக்கு எழும். நான் பூண்டிருக்கும் வேடம் என்னுடையதே இல்லை என்று உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும். இந்த உலகில் நானாக விளங்குபவர்கள் குறைவே. சமயத்துக்கும் சந்தர்ப்பத்திற்கும் தக்கவாறு குணங்களையும் செயல்களையும் மாற்றிக்கொள்வது போன்றே எனக்கும் நேர்ந்துவிட்டது. நான் யார்? நீங்கள் அறிந்து கொள்ள வெகு நேரம் ஆகாது என்று சொல்லிக் கொண்டு வந்த போதே அவரது இடத்தோல் துடித்தது. ஒரு கணத்தில் ஓர் இருள் கண்ணெதிரே தோன்றி மறைவதைப் போல் தோன்றியது. திடீரென இவ்வாறு தோன்ற காரணம் என்ன? அவர் அதை பொருட்படுத்தாதவராய் சம்புவரையரை நோக்கி கையசைத்த போது காலாமுகர் கடகடவென நகைப்பது எல்லோருக்கும் தெளிவாக கேட்டது. அருள்மொழிவர்மர் இமையை சற்று மூடிக்கொண்டார். காலாமுகரின் அந்த சிரிப்பின் ஒளி பழக்கப்பட்ட ஒளி என்பதை அறிந்தோர் தெரிந்து கொள்வர். சம்புவரையன் இளைஞன், பழக்கம் போதாதவன். மெல்ல புன்முறுவல் பூத்தார் அருள்மொழி. காலாமுகர் மேலும் கணீர் என்ற குரலில் பேச்சை தொடர்ந்தார். சம்புவரையர் கேட்டதும் ஒரு விதத்தில் சரிதான். ஆனால் என்னை குற்றவாளி கூண்டில் யாரும் ஏற்றவில்லையே. என்னை குற்றவாளி என்று கூறவும் இதோ ரவிதாசனை தவிர வேறு மற்ற எவரும் துணியவில்லையே. குற்றவாளிக்குத்தான் சம்பந்தமில்லாதவற்றை பேச உரிமை இல்லை. ஆனால் குற்றம் நிரூபிக்க வந்தவருக்கு? காலாமுகர் இப்படி பேசும்போது ரவிதாசன் திடுக்கிட்டான். இவரை நான் குற்றவாளி என்று கூறினேனா? ஆமாம் ஆமாம். ஆனால் இவர் யார் என்று இங்குள்ளவர்களுக்கு தெரியுமா? ஐயோ, இவர் ஏன் இப்படி குழப்புகிறார்? இவர் பொல்லாதவராயிருப்பார் போல் இருக்கிறதே. இவர் நம் பக்கம் பேசப் போகிறாரா அல்லது எதிர்பக்கம் பேசப் போகிறாரா? கையில் கத்தி கூட இல்லையே. இருந்தால் நொடியில் கழுத்துக்கு குறி வைத்து விடுவேனே. ரவிதாசன் குழம்பினான் மனதிற்குள்ளேயே. சபையோரே, நான் சமயவாதி அல்லன். உண்மையில் நான் சமயவாதங்களுக்கு அப்பாற்பட்டவன். கடவுள் ஒருவரே. கடவுளே நாம். நம்முள்ளே கடவுள் உள்ளார் என்னும் திடமான சித்தாந்தமுடையவன். இந்த வேடமே எனக்கு தேவையில்லை. வேடத்தால் அனுபவிக்கும் தொல்லை போதாதென்று பழிக்கும் ஆளாக நேரிட்டது. எல்லாம் நன்மைக்கே. 10 வருடங்களுக்கு முன்பு உங்கள் கவனத்தை பின்னோக்கி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். சோழ நாட்டு வாரிசாக நியமனமாகும் பதவிக்கு போட்டியும் பூசலும் இந்த நாட்டில் துரதிருஷ்டவசமாக இருந்தன. அதை நான் மீண்டும் கிளற விரும்பவில்லை. ஆனால் மதிப்பிற்குரிய சம்புவரையர் அப்போது இளைஞர். ஓரளவுக்கு அவரும் பட்டம் விஷயமான கட்சி பிரதி கட்சிகளில் சம்பந்தப்பட்டார். அது உள்நாட்டு விவகாரம். ரவிதாசன் வகையினர் சோழ நாட்டில் சுற்றி கொண்டு பெரிய பழுவேட்டரையர் மாளிகைக்கு வந்து கொண்டிருந்தனர் என்பதும் சம்புவரையருக்கு தெரிந்திருக்கும். ரவிதாசனுக்கு சோழ நாட்டு பட்டத்து விவகாரத்தில் அக்கறை இல்லை. அவனுடைய எண்ணம் எல்லாம் பழிக்கு பழி வாங்குவதே. அவனுக்கு உதவி கொண்டிருந்த பெண்மணி இப்போது காட்டில் வசிக்கும் தலைவி
என்று பாண்டிய ஆபத்துதவிகளால் அழைக்கப்படுபவளுக்கும் இந்த நாட்டு விவகாரத்தில் அக்கறை இருந்தது. அதுவும் அரியணை உரிமைக்காக அன்று. இந்த நிலையில் ஆதித்த கரிகாலரை கொலை செய்யும் எண்ணம் உள்நாட்டு பட்டத்துக்காக பூசலிட்டவர்களுக்கா அல்லது பழிக்கு பழி வாங்க விரும்பியவர்களுக்கா என்பது ஆராயப்பட வேண்டும். வணங்குவதற்குரிய நமது மாமன்னரும் அப்போது பட்டத்துக்கு பூசலிட்டவர்கள் குழுவில் இருந்த விஷயத்தை இங்கே சொல்வதில் தவறில்லை என நினைக்கிறேன். அப்படி பார்த்தால் ஆதித்த கரிகாலருக்கு பிறகு அவரது இளவல் அருள்மொழி என்றோ பட்டம் ஏற வேண்டும். அவரையும் தீர்த்துவிடும் சதியில் பட்டத்து கிளர்ச்சிக்காரர்கள் ஈடுபட்டிருக்க வேண்டுமே. அவர்கள் அப்படி செய்யவில்லை. ஒருவரையும் கொலை செய்ய வேண்டும் எனும் நோக்கம் அவர்களுக்கு இல்லாததே காரணம். அது நாடறிந்த உண்மை. இந்த நாட்டின் முதல் அமைச்சராக இருந்த அனிருத்த பிரம்மராயர் நிலை அப்போது என்ன? அவர் யாரை ஆதரித்தார்? அருள்மொழிவர்மருக்கு தெரியும். இளைய பிராட்டி அறிவார் அனிருத்தரின் நிலையை. அவர்கள் இருவரையும் பல முறை சமாதானப்படுத்தி இருக்கிறார். மதுராந்தகருக்கு சோழ நாட்டில் உரிமையுண்டு என்பது அனிருத்தரின் கொள்கை. அதற்காக கலகமோ புரட்சியோ செய்ய வேண்டும் என்பது அவர் கருத்தும் இல்லை. அரச பீடத்தில் அமர்ந்திருக்கும் மதுராந்தக சோழதேவர் அதை ஒப்புக்கொள்வார். சமாதான முறையில் பட்டத்து உரிமையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் அனிருத்த பிரம்மராயர் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் ஆதித்த கரிகாலரை கொல்வதற்கு அனிருத்தர் உடந்தை என்றால் அவர் ஆதரித்து நின்றவர்களும் உடந்தைதானே? இதை ஒரு வாதத்திற்காக வைத்துக் கொள்ளலாம். மாமன்னர் மதுராந்தகரை ஆதரித்தவர்களுக்கும் இளவரசர் கொலை செய்யப்பட்டதற்கும் தொடர்பில்லை என்றால் அனிருத்தருக்கும் அதில் சம்பந்தமே இல்லை என்பது தெளிவாகிறது. இது முன்பே ஒப்புக்கொள்ளப்பட்டது, சபையில் விசாரித்து முடிவானது. ஆனாலும் நான் இங்கு கூற வேண்டி நேர்ந்தது உங்களில் யாருக்காவது இருக்கும் எல்லளவு சந்தேகத்தையும் நீக்குவதற்காகத்தான். வருங்காலத்தில் யாருக்காவது மனத்தில் துளியாவது சந்தேகம் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான். ஆக ஆதித்த கரிகாலரை கொல்வதற்கான எண்ணம் முழுவதும் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளுக்குத்தான் இருந்திருக்கிறது. பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளுள் இதோ நிற்கும் ரவிதாசன் மிக முக்கியமானவன். ஆதித்த கரிகாலரை கொன்ற நாளன்று அவனும் அவனது ஆட்களும் கடம்பூர் மாளிகையில் ஒளிந்திருக்கின்றனர். அவர்கள் ஏன் அங்கு வர வேண்டும்? அதுதான் முதல் காரணமாக அமைவதை நீங்கள் காணலாம். அவன் யாருடைய உதவியால் ஆதித்த கரிகாலரை கொன்றுவிடலாம் என்று உறுதியாக நம்பியிருந்தானோ அந்த பெண்மணி கடைசி நிமிடத்தில் தன் உறுதியை கைவிட்டு விட்டாள். அதை ரவிதாசன் முன்பாகவே உணர்ந்திருந்தான். ஆதித்த கரிகாலர் வகையாக சிக்கிக் கொண்டிருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் எண்ணத்தை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்னும் துடிப்புடன் அந்த துர்பாக்கியமான நிகழ்ச்சிக்கு கருவியாகிவிட்டான். ஆதித்த கரிகாலர் கொலையுண்டதற்கு காரணம் வல்லவரையர் வந்தியத்தேவன் மீது சுமத்தப்பட்டது. அதற்கு முக்கியமான சாட்சியம் அவனுடைய வாளை. பாண்டிய நாட்டு கொலை வாளால் ஆதித்த கரிகாலனை கொல்ல வேண்டும் என்று கடைசி வரை எண்ணி இருந்தும் அவர் உயிரை குடித்தது திருகுவாள்தான். அதனால் வெகு தூரத்திலிருந்தும் ஒருவரை கொல்ல முடியும். அதைத்தான் வந்தியத்தேவன் பயன்படுத்தி விட்டான் என்று அப்போதிருந்த பார்த்திபேந்திரன் வழக்குக்கு சாதகமாக கூறினான். ஆனால் அந்த வாள் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளுடையது என்பதை இப்போது கூட ரவிதாசன் மறுக்க மாட்டான். வந்தியத்தேவன் அகாரணமாக தண்டிக்கப்பட்ட பிறகு ரவிதாசன் வகையினருக்கு தைரியம் பிறந்தது. பழிக்கு பழி வாங்கும் ஆவேசம் அதிகமாகியது. நாட்டினின்று தப்பிச் சென்ற அந்த மோகினி பெண் சோழ பாண்டிய ஆபத்துதவிகளின் தலைவியானாள். பாண்டிய குமாரன் அமரபுஜங்கன் காலை பருவமடைந்து இழந்த நாட்டை மீட்க திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தான். தலைவியின் கட்டளைப்படி அவன் நடந்தான். சேர மன்னன் பலவிதத்தில் உதவி செய்தான். ரவிதாசன் சகோதரன் பரமேஸ்வரன் நாணய சாலையில் வேலை கமர்ந்து ஏராளமான பொன் நாணயங்களை பாண்டியர்களுக்கு அனுப்பி வைத்தான். பொருள் சேர்ந்தது, படை சேர்ந்தது. ரவிதாசனோ சோழ குலத்தவரையே பூண்டோடு அழிக்கும் திட்டத்துடன் சோழ நாட்டில் உலவி வந்தான். அவ்வப்போது தலைவியை சந்தித்தும் வந்தான். பார்த்திபேந்திர பல்லவனை சந்தித்து அவனை படையெடுக்க தூண்டினான். தக்க சமயத்தில் சோழ நாட்டின் தென்பகுதியில் பாண்டிய படைகளை தாக்குவதற்கு ஏற்பாடு செய்வதாக கூறினான். ஆனால் அது நடைபெறாது போயிற்று. தலைவிக்கும் ரவிதாசனுக்கும் கருத்து வேற்றுமை வலுத்தது.
ரவிதாசன் ஆனைமலை காட்டிலிருந்து வெளியேறிவிட்டான். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கலாம். ரவிதாசனை முதலில் பழுவூர் அருகே சந்தித்தது முதல் அவனது செயல் ஒவ்வொன்றையும் அறிய அவனுடனேயே நட்பு கொண்டேன். தலைவியுடன் அவனுக்கு கருத்து வேற்றுமை ஏற்பட செய்திருக்காவிடில் ரவிதாசன் சோழ நாட்டிற்குள்ளேயே நிரந்தரமாக தங்கி இருக்க மாட்டான். இங்கேயே தங்கி பெரும் சதியை உருவாக்க திட்டம் தீட்டி இருக்க மாட்டான். நான் அவனுடன் காட்டிலே தங்கினேன். சோழ நாட்டில் நடைபெறும் செய்திகளை அவ்வப்போது தெரிவித்து வந்தேன். கொண்டு வந்த தங்க நாணயங்களை காட்டிலே புதைக்க செய்தேன். இப்போதும் கூட சென்று அவற்றை தோன்றி எடுத்து கருவூலத்தில் சேர்த்து விடலாம். இதை தவிர ரவிதாசன் தன் பிறந்த நாட்டை மறந்து விடவில்லை. ஒரு பகுதி பொற்காசுகளை பாண்டிய நாட்டிற்கு அனுப்பி வந்து பெரும் பகுதியை தன் பிறந்த கிராமத்தில் உறவினருக்கு அனுப்பி வர செய்தான். அப்பணத்தை கொண்டு ஏராளமாக விளைநிலங்கள் வாங்க செய்தான். ரவிதாசன் மீது சோழ நாட்டின் இளவரசரை கொன்ற குற்றத்துடன் சோழகுல தலைவர்களை பூண்டோடு அழிக்க சதி செய்தது, ஏராளமான பொன் நாணயத்தை அபகரித்தது, பாண்டியர்களை சோழ நாட்டிற்கு எதிராக ஏவியது, பார்த்திபேந்திரன் போர்க்கொடி உயர்த்த தூண்டியது போன்ற பல குற்றங்கள் சேர்கின்றன. அவற்றிற்கேற்ற தண்டனை அளிப்பது சபையினருடைய சபையில் நடுநாயகமாயிருந்து செங்கோலோச்சும் நீதி நாயகரான உத்தம சோழ தேவர் என்னும் திருநாமம் கொண்ட பரகேசரி மதுராந்தக சோழ தேவருடைய கடமை. சிவாலயங்கள் புனிதமாக திகழ தொண்டாற்றி வரும் சைவ மூதாட்டியாரின் திருவயிறு உதித்த நமது மாமன்னரையும் மாமன்னருக்கு பிறகு அரசால போகும் செல்வர் அருள்மொழிவர்மரையும் இந்த சோழ நாடு பெற்றிருப்பது பெரும் பாக்கியமாகும். இந்த நாட்டில் இதுவரை நிலவி வந்த குழப்ப சூழ்நிலை இன்றோடு மறையட்டும், களி அழியட்டும், பாதகர் கொட்டம் அடங்கட்டும் என்று கூறி காலாமுகர் மெல்ல அமர்ந்தார். அவர் பேச்சை அனைவரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தனர். முதலில் குரலை மெல்ல தொடங்கி உச்சகட்டத்திற்கிடையே கொண்டு போய் முடிக்கும் போது குரலை தாழ்த்தி உருக்கம் நிறைந்ததாக செய்த அவர் பேச்சு திறமையை கேட்க கேட்க அங்குள்ளவர் மயங்கினர். இடையிடையே அவரை குறுக்கிட்டு கேட்க முயன்றவர்கள் கூட அவரது பேச்சு நயத்தை கூர்ந்து நோக்கி அமைதியாக இருந்தனர். அவர் பேசி முடித்தவுடன் சபை மண்டபத்திற்குள் அவசரமாக ஒரு தூதுவன் வந்தான். அவன் அருள்மொழிவர்மரிடம் ஒரு ஓலையை கொடுத்து வணங்கி சென்றான். அருள்மொழிவர்மர் அதை படித்தார். அவரது உடல் நடுங்கியது. இவ்வளவு நேரமாக புரிய முடியாத ஏதோ ஒரு வேதனையில் ஆழ்ந்திருந்த அவரது மனதில் இப்போது பெருநடுக்கம் ஏற்பட்டது. அவர் அதை பற்றி அதிகம் பொருட்படுத்த முடியாத நிலை அப்போது ஏற்பட்டது. காலாமுகர் உட்கார்ந்த உடனேயே சம்புவரையன் விரைந்து எழுந்து, காலாமுகர் யார்? ரவிதாசனுடன் சேர்ந்து அவர் செய்த சதியை மறைப்பதற்காக இப்போது இவ்வளவு அழகாக நயமுடன் பேசுகிறாரே, அவர் பேச்சினின்று பல உண்மைகளை நாங்கள் உணர்ந்து கொண்டால் கூட அவரது சதி குற்றத்தை மறந்துவிட முடியாது என்றான். சங்கரதேவனும் இப்போது அவசரப்பட்டு விட்டான். அவன் துள்ளி எழுந்து, அதெல்லாம் சரி, என்னையும் வல்லவரையரையும் ஆபத்தில் சிக்க வைத்துவிட்டு குதிரை மீது ஏறி ஓடினாரே, அதற்கு காலாமுகர் என்ன சமாதானம் கூறுவார்? ஒரு கணம் தப்பி இருந்தால் வல்லவரையர் உயிர் ரவிதாசன் காலடியிலே போயிருக்குமே என்றான். ரவிதாசன் ஏளனமாக சிரித்தான். சங்கரதேவன் குரல் அவனுடைய காதில் விழவில்லை. நன்றாக சொன்னான் சம்புவரையன் என்று அவன் கூறியது கேட்ட எல்லோரும் திடுக்கிட்டனர். ரவிதாசன் அங்கிருப்பவர்கள் அனைவரையும் இந்த வழக்கில் சம்பந்தப்படுத்தி பேசிவிடுவானோ என்று எல்லோரும் திகைத்தனர். சம்புவரையன் நன்றாக கேட்டான். காலாமுகரே, இதற்கு தக்க மறுமொழி சொல்லுங்கள். உம்மை நம்பி உம்முடைய யோசனைப்படி நான் நடந்து வந்ததற்கு நல்ல கைமாறு செய்து விட்டீர்கள். தொடக்கத்தில் நான் ஒரு தவறு செய்தேன். அதன் பலனை இப்போது அனுபவிக்கிறேன். என் திறமையையும் சக்தியையும் பலத்தையும் உறுதியையும் நானே அதிகமாக எண்ணி உம்முடைய தொடர்பு எனக்கு ஏற்பட்டது பெரிய வரப்பிரசாதம் என்று நம்பினேன். தலைவியுடன் கருத்து வேற்றுமை கொண்டேன். இப்படியெல்லாம் சொல்லி அவர் தப்பிவிட முடியுமா? நான் தான் பகிரங்கமாக ஒப்புக்கொள்கிறேனே. ஆதித்த கரிகாலரை கொல்வதற்கு நாங்கள் சூழ்ச்சி செய்யவில்லை. ஆனால் பழிக்கு பழி வாங்க உறுதி செய்து கொண்டோம். சம்புவரையர் அரண்மனையில் நாங்கள் மட்டும்தானா இருந்தோம்? இதோ இப்போது கேள்வி கேட்டானே, சம்புவரையனும் தான் இருந்தான். அவன் ஏன் திருகு கத்தியை எரிந்திருக்க கூடாது? எல்லாவற்றையும் விட நான் ஒன்று கேட்கிறேன்.
காலாமுகர் வடிவிலே அங்கே ஒருவர் வந்தது உங்களில் பலருக்கு நினைவிருக்கலாம். அந்த காலாமுகர் ஏன் இவராகவே இருக்கக்கூடாது? காலாமுகரே, உமது நயவஞ்சக சக்தியை சற்று முன்வரை நம்பினேன். காட்டிலே வந்தியத்தேவனுக்கு வழிகாட்டிவிட்டு அவன் குதிரையை எடுத்துக்கொண்டு போய் என் இருப்பிடத்தையும் தெரிவித்து விட்டீர்கள். அவற்றை யார் நம்பப் போகிறார்கள்? இந்த சபையில் உமது உண்மை உருவம் வெளிப்பட்டவுடன் மீது இவர்கள் சீற்றம் இன்னும் அதிகமாக போகிறதே தவிர குறையாது. சபையில் உள்ளோர் நீதிமான்கள். சிபி சக்கரவர்த்தியின் பரம்பரையில் வந்த சோழ மன்னர்கள் அலங்கரித்த அரியணையில் அமர்ந்துள்ள மன்னரும் தர்மத்தின் நிலை தவறாது நடப்பார் என்று எனக்கு தெரியும். சற்று முன்பு பேசிய அருள்மொழிவர்மரும் இப்போது பேசிய காலாமுகரும் தங்கள் சொல்வன்மையை நிலைநாட்டினார்களே தவிர எங்கள் மீது திட்டவட்டமாக கொலை குற்றத்தை சுமத்த முடியவில்லை. ஆனால் காலாமுகர் பிறகு கூறிய சதித்திட்டமெல்லாம் அவர் கற்பனைதான். யார் என்ன கூறினாலும் கூற முயன்றாலும் ஒன்று மட்டும் நான் சொல்வது உண்மை. பழிக்கு பழி வாங்க நான் உறுதி கொண்டது உண்மை. அதிலே நான் வெற்றியடையவில்லை. கடைசி நேரத்தில் தலைவியுடனேயே விரோதித்துக் கொண்டேன். அவளுடன் விரோதித்துக் கொள்ளாமல் இருந்திருக்கலாம். இருந்திருந்தால் இதற்குள் மதுரையில் அமரபுஜங்கரை பட்டம் ஏற்றியிருக்கலாம். இந்த காலாமுகர் பேச்சை கேட்டேன். சோழ நாட்டிற்கு விரோதமாக மாறிய இவர் எனக்கு ஆதரவாக இருப்பார் என்று எண்ணினேன். போகட்டும், நான் கலங்கவில்லை. உங்கள் முன் நிற்கிறேன். நீங்கள் கூறும் முடிவை தைரியமாக ஏற்க நிற்கிறேன். என்னை நீங்கள் கொலைகாரன் என்று முடிவு செய்யலாம். ஆனால் அதற்கு ஆதாரம் ஏதும் இல்லை. சோழ நாட்டிற்கு எதிராக சதி செய்தேன் என்று கூறலாம். அது என் நாட்டிற்கு நான் செய்த கடமை. பாண்டிய நாட்டு வீர வாள்முன் நான் எடுத்துக்கொண்ட சபதம். என் மீது அடுக்கடுக்காய் பல குற்றம் சாட்டி கொன்று விடலாம். ஆனால் பாண்டிய நாட்டிற்கு நீங்கள் இழைத்த அநீதி இருக்கிறதே, அது மறைந்து விடாது. அது வளரும். பெரும் பூதம் போல் பேருரு எடுக்கும். தனது பயங்கர கரங்களை நீட்டும். நீங்கள் இழைத்த கொடுமைக்கு மாறாக என்றாவது ஒரு நாள் உங்களை பாண்டிய அரசர் ஒருவர் பழிக்கு பழி வாங்கியே தீருவார். ரவிதாசன் இவ்வாறு பேசிக்கொண்டே போகும்போது அருள்மொழிவர்மர் சீறினார். சற்று முன்னர் வந்த ஓலையொன்றினால் வேதனையுற்று இதயம் படபடப்புடன் துடிதுடித்துக் கொண்டிருந்த அவர் எரிமலையானார். கண்களில் செந்தனல் பறந்தது. அன்பும் அருளும் ததும்பிய அந்த முகத்தில் ஆக்ரோஷமும் ஆத்திரமும் பொங்கி வழிந்தன. அவர் இருக்கையை விட்டு துள்ளி எழுந்து, ரவிதாசா, போதும், நிறுத்து. செய்கையிலே மட்டுமல்லாமல் சொல்லிலும் நயவஞ்சகம் நிறைந்த நச்சு பாம்பே, இவ்வளவு காலம் உன்னை உயிருடன் நடமாட விட்டதே தவறு. சோழ நாட்டிற்கு சாபம் கொடுக்க நீ யார்? பயங்கரமான உன் குற்றத்தை மறைக்க கூக்குரலிடுகிறாயா? செல்லாது. நீயும் உன் குழுவினரும் சேர்ந்து செய்த கொலை செயலுக்கு உங்கள் வகை சாட்சியமே இருக்கிறது. அதோ குனிந்த தலையுடன் நிற்கிறானே உன் சகோதரன். அவன் வந்தியத்தேவனை பாதாள சிறையில் சந்தித்து ஆதித்த கரிகாலரை கொன்றது தாங்களே என்று ஒப்புக்கொண்டிருக்கிறான். வேண்டுமானால் சிவநேச செல்வன் கண்டரன் மதுரனை அழைத்து உறுதிப்படுத்துமாறு செய்கிறேன். அதை எல்லாவற்றையும் விட இதோ உன் தலைவி சற்று முன்பு எழுதி அனுப்பிய ஓலை. இந்த ஓலையில் கூறப்பட்டிருப்பதை சபையின் முன் படிக்குமாறு நான் சம்புவரையரையே கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஓலை ஒன்றே கூறிவிடும் உனது குழுவினுடைய பயங்கர செய்கையை. மதிப்புக்குரிய காலாமுகர் மட்டும் இல்லாதிருந்தால் நீ அகப்பட்டிருக்க மாட்டாய். அவர் செய்த உதவிக்கு நாங்கள் என்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் உன்னுடனேயே இருந்து உன் உளவுகளை அறிந்ததோடன்றி உன்னை இந்த சோழ எல்லைக்குள்ளே வந்து நடமாடுமாறு செய்த அவரது ராஜதந்திரம் மகத்தானது. அதன் மூலம் அவர் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து கொடுத்ததோடன்றி காலாகாலத்துக்கும் மன்னர் மீதும் மற்றவர் மீதும் சுமத்தப்பட இருந்த பழியையும் துடைத்திருக்கிறார். அவர்தான் நீங்கள் இதுவரை அறிய விரும்பிய இந்த நாட்டின் முதல் அமைச்சர் அனிருத்த பிரம்மராயர். நான் கடல் கடந்த நாடுகளுக்கு சென்றிருந்த போது இங்கே பெரும் குழப்பம் நிலவியது. கள்ள நாணயம் புழக்கத்தில் வந்தது. நாணய சாலையில் நின்ற தங்க நாணயங்கள் களவு போயின. ஆதித்த கரிகாலரை கொன்றதாக வந்தியத்தேவன் தண்டிக்கப்பட்டதில் அவருக்கு எல்லளவும் சமாதானமில்லை. அது மட்டுமல்லாமல் அவ்வழக்கில் அனிருத்த பிரம்மராயருக்கும் தொடர்பிருக்கும் என்று சிலர் பேசிக்கொண்டது அவர் காதில் வீழ்ந்தது. உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கவே அவர் காலாமுகர் வேடம் பூண்டார். அவரது சேவைக்கு நாம் என்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். அனிருத்த பிரம்மராயர்தான் காலாமுகர் என்று அறிந்த சபையினர் ஆகாகாரம் செய்தனர்.
எல்லோரும் அவர் இருந்த இடத்தை நோக்கி பார்வையை செலுத்தினர். காலாமுகர் வடிவில் இருந்த அனிருத்த பிரம்மராயர் அங்கே இல்லை. தன் பணி முடிந்து விட்டதென்று அவர் எப்போதோ புறப்பட்டு போய்விட்டார். மேலும் இந்த சபையின் பொன்னான நேரத்தை வீணை கழிக்க எனக்கு ஆசையில்லை. மதிப்பு வாய்ந்த அறிஞர்களும் சிற்றரசர்களும் மந்திரி மண்டலத்தாரும் தங்கள் கருத்தை தெரிவித்து மன்னர் நீதி வழங்க வழி செய்வர் என்று நம்புகிறேன். எனக்கு தெரிந்த வரையில் பயங்கரமான குற்றங்கள் செய்த இந்த கொடிய பாதகர்களுக்கு மரண தண்டனையை விதிக்க வேண்டும் என்றுதான் கூறுவேன் என்று கூறி அமர்ந்தார். பிறகு தன் கையில் இருந்த ஒரு ஓலையை சம்புவரையரிடம் கொடுத்து படிக்குமாறு கூறினார். மன்னர் அருகே அருள்மொழி சென்று அவரிடம் ஏதோ கூறினார். மதுராந்தகர் திடுக்கிட்டு பரபரப்புடன் தலையை அசைத்தார். அருள்மொழி சபையின் பின்புறத்தின் வழியாக குதிரை இருக்கும் இடம் நோக்கி விரைந்தார். பாண்டிய நாட்டு தலைவி அருள்மொழிக்கு எழுதிய ஓலையை சபையினருக்கு படித்து காட்டிக் கொண்டிருக்கும் போது அருள்மொழிவர்மர் குதிரையை வேகமாக செலுத்தியவாறு நந்திபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அவரை அதுபோல் விரைய செய்த ஓலையொன்று நந்திபுரத்தினின்று வந்திருந்தது. இளைய பிராட்டி எழுதியிருந்தார். இளவரசி வானதி தேவியின் உடல்நிலை திடீரென மோசமாகியதென்றும் உடனே புறப்பட்டு வருமாறும் அதில் கண்டிருந்தது. ஓலையை கண்ட உடனேயே அருள்மொழியின் உடல் நடுங்கியது. சபையினருக்கு தெரிந்தாலும் அதில் என்ன கண்டிருக்கிறதென்று ஒருவரும் அறிய முடியவில்லை. முக்கியமான விசாரணை நடந்து கொண்டிருந்த போது இடையில் தனக்கேற்பட்ட வேதனையை தெரிவித்து சபையை கலங்கடிக்க கூடாது, நிகழ்ச்சியை தடை செய்துவிடக்கூடாது என்றெண்ணிய அருள்மொழிவர்மர் அமைதியாயிருந்து ரவிதாசன் குற்றத்தை திட்டவட்டமாக நிரூபிக்கும் ஓலையை படித்து கொடுத்தவுடன் தன் பணி முடிந்து விட்டது என்று மன்னர் மதுராந்தகரிடம் விடை பெற்று கொண்டு புறப்பட்டார். அவரை சுமந்த குதிரைக்கு மட்டும் இன்னும் கால்கள் இருந்தால் எதிர்பார்த்த நேரத்திற்குள்ளே அது நந்திபுரம் விரைந்திருக்கும். சம்புவரையன் பாண்டிய தலைவி எழுதிய ஓலையின் ஒவ்வொரு வரியையும் படிக்கும்போது சபையினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ரவிதாசன் முகம் சுண்டியது. நிமிர்ந்து நின்ற தலை மெல்ல மெல்ல குனிந்தது. அருள்மொழியை அன்புமிக்க சகோதரரே என்று விழித்து தொடங்கி இருந்தது அந்த ஓலை.